ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து குரூப் டி எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் நடக்க போகுது, இதெல்லாமே எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது நிறைய பேர் ஆர்ஆர்பிலேருந்து குரூப் டி எக்ஸாமுக்கு லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான எக்ஸாம் டேட்லாம் எப்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நம்ம லேட்டாக தான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் 27/11/2025 16/1/2026 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன், எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லிங்க் இதுதாங்க. இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மெயிலுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது மெயிலுக்கும் சரி எஸ்எம்எஸுக்கும் சரி உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸாம் டேட் ஓப்பன் ஆகிடுச்சு, போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எஸ்எம்எஸ் வந்தவங்க மட்டும் லாகின் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரெகுலராக கூட லாகினில் செக் பண்ணி பார்த்துட்டே இருங்களாங்க. ஸோ ரெகுலராக இந்த வெப்சைட்டை போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது யூசர் ஐடி தான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ, ஸோ ஃபஸ்ட்டு டே, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் இயர், இந்த ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், கேண்டிடேட் டீட்டெயில்ஸுக்கு நேராக சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு உங்களுக்கு என்றைக்கு நடக்க போகுது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெஸ்ட் சிட்டி, உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் நடக்க போகுது, எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது, என்றைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. இப்போ 8 டிசம்பர் 2025 கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட்டு வந்து பாருங்கள், செகண்ட் ஷிஃப்ட்டா, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டா, தேர்டு ஷிஃப்ட்டா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்கான டைமிங், ரிப்போர்ட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னா 7:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், கேட் 8:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க, 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்னா 11:15 வந்து ரிப்போர்ட் பண்ணணும், 12:15 கேட் க்ளோஸ் பண்ணுறாங்க, 12:45 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. தேர்ட் ஸ்டிப் அப்படின்னா உங்களுக்கு 4:30 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ 8 டிசம்பர் 2025 எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா இதுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி தாங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட், அட்மிட் கார்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு சிட்டி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம் தேதியை தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் டேட்லேருந்து 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்க. 4 டேஸ்க்கு முன்னாடி சேம் இதே வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் பக்கத்தில் கால் லெட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதில் போயிட்டு உங்களுக்கான கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க எந்த இடத்துல. ஸோ அந்த ஆர்ஆர்பி லெவல் 0 ஸ்டேஜ் 1 எக்ஸாம் எங்கே நடக்க போகுது, கால் லெட்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கால் லெட்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அட்மிட் கார்டாக கொடுத்துருக்காங்க எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ கம்பல்சரி இந்த அட்மிட் கார்டை அதை நீங்கள் கொண்டு போய் ஆகணுங்க. இல்லை ரோல் நம்பர், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, பெயர் என்ன, ஸோ ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களா இல்லையா, ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேம் ஆஃப் த எக்ஸாம் சென்டர், இங்கே தான் நீங்கள் போயிட்டு எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற மாரி இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வேறு ஸ்டேட்டில் கூட எக்ஸாம் சென்டர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த எக்ஸாம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே வந்து போக பாருங்கள். எக்ஸாம் லாங்குவேஜ் என்ன கொடுத்தீங்க, உங்களுக்கு எத்தனாவது ஷிஃப்ட்டு, என்றைக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்ற வரைக்கும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே இன்னும் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், காப்பி த டிக்ளரேஷன் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன் இன் யுவர் ரன்னிங் ஆர் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்லி இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஆன் எக்ஸாமினேஷன் டே. இதெல்லாமே நீங்கள் அப்போ ஃபில் பண்ணால் போதுமானது, முன்கூட்டியே நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல கேண்டிடேட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்பாங்க. இதெல்லாமே எக்ஸாம் நடக்கிறப்போ அப்போ நீங்கள் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இன்விஜிலேட்டர் முன்னிலே நீங்கள் வந்து இதை வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ வேறு எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அதை பற்றி பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கால் லெட்டர் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் should report at the exam center well in advance of the
ரிப்போர்ட்டிங் டைம் முன்கூட்டியே வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் பண்ணுவாங்க, அதன் காரணமாக முன்கூட்டியே வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த கால் லெட்டரை கொண்டு போகணும், கூடவே ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் வந்து கொண்டு போங்க. கேண்டிடேட் டைம் ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. அதேமாரி எந்த கேண்டிடேட்டுமே இந்த கால் லெட்டர் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே இந்த எக்ஸாம் சென்டர் டெஸ்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே வாங்க அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 2 ஒரிஜினல் அண்டு வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிகேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஒரிஜினல் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட் கொண்டு போகலாம் அப்படின்னா, அதாவது சச்சஸ் ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு அல்லது பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு அல்லது பேன் கார்டு, ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருவாங்க. ஏதாச்சும் ஒரு 2 டாக்குமெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போங்க. முடியாதவங்க ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போனால் போதுமானது. கையில் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ காப்பியாக பண்ணால் ஃபோன்லாம் காமிக்க முடியாது. கைப்பட நீங்கள் ஏதாச்சும் இதை 2 டாக்குமெண்ட் அல்லது ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து கொண்டு போங்க பாருங்கள். இது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் மஸ்ட் ஆல்சோ பிரிங் 1 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ் ஐட்டம், அதாவது மொபைல் ஃபோனோ, பேப்பரோ, வாட்சஸோ, ஏர்ஃபோன், ப்ளூடூத் இந்த மாதிரி எதுவுமே அலௌடு இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி என்ன கொண்டு போகணும் அப்படின்னா, கேண்டிடேட் ஷுட் நாட் கேரி வித் எனி பென்சில், அதாவது பென்சில் இன்சைட் த சென்டர் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. பென் வில் பி ப்ரொவைட் டு த கேண்டிடேட் டியூரிங் த எக்ஸாம். ஸோ சம்மந்தப்பட்டவங்களே பென் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் போடக்கூடாது, போட்டு வரணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டியூரிங் ஃப்ரிஸ்கிங் கேண்டிடேட் ஃபவுண்ட் கேரிங் வேரிங் மெட்டலிக்கல் வியர், அதெல்லாம் எடுத்துக்கூடாது. ரிலீஜியஸ் சிம்பிளாக இருக்கக்கூடாது. பேங்கிளாக இருக்கட்டும், ஸோ பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓரளவுக்கு அலோடு அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரேசஸ் ஷல் பி அலோடு இன்சைட் த எக்ஸாமினேஷன் நாட் வித் த சூட்டபிள் என்டர்ஸ்மெண்ட் இன் தர் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் கேன் வியூ த கொஷின் பேப்பர் இன் த லாங்குவேஜ் ஆப்டட் ஃபார் த, நீங்கள் என்னென்ன லாங்குவேஜ் கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் வில் பி நெகட்டிவ் மதிப்பெண். ஸோ நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்கூட்டியே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மார்க் டெஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கும். முன்கூட்டியே ஆன்லைன் மூலமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதில் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கரெக்டாக கொண்டு போங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண பாருங்கள். ஓல்த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை தெளிவாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஹால் டிக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போக பாருங்கள். ஸோ ஹால் டிக்கெட் ஃபஸ்ட்டு பேஜே போதுமானது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் தேர்டு பேஜை கூட கொண்டு போங்க. பட் ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் ஏன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. ஓகே, அதேமாரி மார்க் டெஸ்ட் வேணும் அப்படின்றவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இதில் போயிட்டு ஸோ லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் சைன்இன் கொடுத்தாவே இந்த மாதிரி ஒரு மார்க் டெஸ்ட் ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸோ முன்கூட்டியே எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. முன்கூட்டியே இந்த மாதிரி டெமோ, இந்த மாதிரி தான் எக்ஸாமினேஷன் நடக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சரியான ஆன்சர் எதுவோ அதெல்லாமே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து அங்கே எப்படி எக்ஸாம் நடக்குமோ அதேமாரி கொடுத்துருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக எக்ஸாம் அட்டன் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தா ஆன்லைனில் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பார்த்துக்கலாங்க. அதுக்காக மார்க் டெஸ்ட் மாரி டெமோக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.